தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. நாங்கள் தபக்காலத்தின் செவ்வாய்க்கிழமைக்குள் காலடி பதித்திருக்கின்றோம். ஆண்டவருடைய பாடுகளும் வேதனைகளும் எங்கள் கண் முன்னே தெரிகின்றது. ஆண்டவர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து அந்த சீடர்களுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை எங்களுக்கும் சொல்லுகின்றார். நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. உண்மைதான். ஆண்டவரே அன்பு செய்ய வேண்டும் உள்ளார்ந்த ஆழத்திலிருந்து. ஆண்டவரிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும் உள்ளார்ந்த ஆழத்திலிருந்து. ஆண்டவரிலே பற்று வைக்க வேண்டும் உள்ளார்ந்த ஆழத்திலிருந்து. ஆண்டவருடைய வேதனை நிறைந்த உள்ளத்திற்கும் துன்பம் நிறைந்த உள்ளத்திற்கும் பாடுகள் படப்போகும் இயேசுவினுடைய உள்ளத்திற்கும் நாங்கள் ஆறுதல் அளிப்பவர்களாக எங்களை நாங்கள் உருமாற்றிக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே யார் யாரை நாங்கள் மன்னிக்காமல் இருக்கின்றோமோ அவர்களை நாங்கள் மன்னிப்போம். யார் யாரோடு நாங்கள் உறவை முறித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அவர்களோடு எங்களுடைய உறவை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளுவோம். யார் யாரை நாங்கள் வெறுத்து ஒதுக்கி இருக்கின்றோமோ அவர்களை ஒன்று சேர்த்து அவர்களை அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு அரவணைத்து அவர்களோடு நாங்கள் வழி செல்ல ஆயத்தமாகவும், அன்பில்லாதவர்களுக்கு அன்பை கொடுக்க தயாராகவும், அமைதியற்றவர்களுக்கு அமைதியை கொடுக்க நாங்கள் தயாராகவும், வாழ்விழந்தவர்களுக்கு உண்மையான வாழ்வை காட்ட நாங்கள் முனைப்போடு செயற்படுவோம். இவ்வாறான செயற்பாடுகளோடு ஆண்டவருடைய உள்ளத்திற்கு அமைதியை கொடுப்போம் ஆண்டவரே, ஆறுதலை தருவோம் ஆண்டவரே, மகிழ்ச்சியை கொடுப்போம் ஆண்டவரே என்ற அந்த உயரிய எண்ணங்களோடு இன்றைய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம். அன்னைமரி மூலமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ பிரயாசப்படுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் மறைவாக ஆசீர்வதிப்பாராக.